தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நியூஸ்7 தமிழ் நடத்தும் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விருக்ஷா குளோபல் பள்ளியில் தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், இந்த நிகழ்ச்சியில் எங்கெங்கு வந்து மாணவர்கள் பங்கேற்றுள்ளார்கள், மேலும் விவரங்கள் என்ன? நியூஸ்7 தமிழ் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் அறிவியல் தொடர்பாகவும் பல்வேறு சந்தேகங்கள் விடுக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மாணவர்களுக்காக நியூஸ்7 தமிழ் நடத்தக்கூடிய துளிரும் விஞ்ஞான நிகழ்ச்சி இன்று நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெறுகிறது. திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் தற்போது துளிரும் விஞ்ஞான நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களுடைய அறிவியல் படைப்புகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நியூஸ்7 தமிழ் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த துளிரும் விஞ்ஞானி என்ற நிகழ்ச்சி தற்போது இங்கு நடைபெற்று மாணவர்களுடைய கனவுகளை அவங்களுடைய படைப்புகளை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு வரும் வகையில் தற்போது துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்றிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள், அதாவது இங்கு பொறுத்த பல்வேறு அறிவியல் படைப்புகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நாமக்கலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் இருக்கக்கூடிய கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கும் வகையில துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியானது தற்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதே போல பல்வேறு விஞ்ஞான ரீதியாக பல்வேறு விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில நியூஸ்7 தமிழ் இந்த மாணவர்களுக்கான காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில நியூஸ்7 தமிழ் இந்த மாணவர்களுக்கான இந்த மேடையானது அமைத்துக் கொடுத்திருக்கிறது. தற்போது இந்த துளிரும் விஞ்ஞானி மிகுந்த ஆர்வத்துடன் இந்த பங்கேற்றிருக்காங்க. நியூஸ்7 தமிழுடைய வியூக ஆலோசகர் ஷியாம்குமார், அதே போல திருச்செங்கோடுடைய வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி ஆகியோர் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி மட்டுமல்லாமல் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகளும் இங்கு பங்கு பெற்று தங்களுடைய அறிவியல் படிப்புகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அரங்கம் முழுவதுமே நிறைந்து இந்த மாணவர்கள் தங்களுடைய அரங்குகளை வந்து தற்போது இங்கே காட்சிப்படுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் வந்து இங்கே வந்து பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலையும் இந்த துளிரும் விஞ்ஞானி நடைபெற்று தற்போது இங்கு இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியானது இங்கு நாமக்கல்லில் தற்போது திருச்செங்கோடு விருக்ஷா குளோபல் பள்ளியில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க. இந்த மாணவர்களுடைய கனவுகளை வந்து வெளிக்கொண்டு வரும் வகையில் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. மாணவர்களுடைய அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் எதிர்கால கண்டுபிடிப்பாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியானது தற்போது இங்கு நடைபெற்று நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியில் விருக்ஷா குளோபல் பள்ளியில் நியூஸ்7 தமிழ் நடத்தும் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு வருங்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அப்புறம் இதை செய்யறதுனால எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துறதாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போல மாணவன் தம்பி வணக்கம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம் இந்த தண்ணி ஊற்றும் போது கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நாம் போய் சுவிட்ச் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மண்ணுக்கு தண்ணி ஊற்றிடும், செடிக்கு போய் தண்ணி ஊற்றும். மண் வந்து மண் திருப்பி காஞ்சா திருப்பி தண்ணி ஊற்றி மண் ஈரமாக்கணுன்னே மோட்டர் நின்றும், கிணத்து மோட்டர். பாப்பா வணக்கம், நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சார் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேங்க சார். இது வந்துட்டு சோலார் எனர்ஜி வித் வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இட்ஸ் ஹெல்ப் ஃபார் அக்ரிகல்ச்சர் சார்.
அப்போ நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன மாதிரி விஷயங்களை காட்சிப்படுத்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். நம்மளோட எர்த்தை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத 4R மெத்தட் யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இங்கே வந்து பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களும் சரி, தனியார் பள்ளி மாணவர்களும் சரி, மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இங்கே பங்கேற்றிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த கொல்லிமலையை சேர்ந்த மாணவிகள், அதாவது அன்னாசி பல விவசாயிகளுக்கு உதவும் வகையில் அன்னாசி அறுவடை செய்யக்கூடிய கருவியானது இங்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கு கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னாசி அறுவடை என்பது அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியை சேர்ந்த மாணவிகள் தெரிவு பண்ணியிருக்காங்க. அப்பா வணக்கம், உங்கள் பேர் என்னங்க? சார் வணக்கம் சார், என் பேர் சத்யா. நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து? அன்னாச்சி பழம் விவசாயிக்கு உதவும் அன்னாச்சி பழம் அறுவடை கருவி சார். இது எப்படி செயல்படுமா இது? நிறைய பேர் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி பழம் பறிக்கும் போது அவங்க கையில் முள்ளெல்லாம் குத்தி செப்டிக்லாம் ஆகும். இது வந்து நம்ம கையில் பறிக்கிற வேலையை இந்த மிஷின் செய்யும். ஈஸியாக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய விவசாயிகள்லாம் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் தான் வருவாங்க. அவங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கா, டார்ச் இருக்காது. அதனால நாங்கள் இதில் லைட்டு வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து வெயிலில் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்காக இதில் ஃபேனை வச்சுருக்கோம். இது வந்து நம்ம எளிய முறையில் பயன்படுத்தலாம். இது வந்து அன்னாச்சி பழம் பறிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறி பறிக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இனி ஒரு காலத்தில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகி பழத்தை கட் பண்ணி கொண்டு வந்து நம்ம கட்டு கொடுத்துரும். அடுத்து நம்ம பேக்கில் போட்டுக்கிற மாதிரி நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். SITல 1 lakh நாங்கள் ப்ரைஸும் வாங்கியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சு. குறிப்பாக இந்த மாணவர்களை வந்து பாராட்டியாக வேண்டும். குறிப்பாக அன்னாச்சி பழம் அறுவடை செய்யக்கூடிய அந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய அந்த 1 லட்சம் ரூபாய் பரிசும் அந்த பெற்றிருக்காங்க. அதே போல் ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். இது போன்ற அந்த அறிவியல் கண்காட்சிகள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகளவு கலந்துட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். சார், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க சார். ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவர்களும் தங்களோட கண்டுபிடிப்புகளையோ அல்லது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அறிவியல் கருத்துக்களையோ வெளிக்கொண்டு வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நியூஸ் 7 தொலைக்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார். இதன் மூலமாக நாங்கள் கொல்லிமலைங்க சார், எங்கள் கொல்லிமலை பசங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலைவாழ் குழந்தைங்களும் இது மாதிரியான அவங்களோட ப்ராஜெக்டை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்குங்க சார். சார், இங்கே என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? சார், இங்கே இதோட கான்செப்டே தீமே வந்து ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் வந்து இந்த கான்செப்டே இப்போ இருக்கிற நவீன உலகத்துக்கு இது ஒரு மிகச்சிறந்த இதாக இருக்குங்க சார். இதில் வந்து என்னதுன்னா, ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட கருத்துக்களை மிக எளிமையாகவும் அதே போல் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க சார். இதில் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னா, வாட்டரை எப்படி பியூரிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷனை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அவங்கவுங்க மாணவர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சார். நிச்சயமாக சார். பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய இந்த கனவுகளை வந்து வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த துளிரும் விஞ்ஞான நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு. மேலும் ஒரு ஆசிரியர் இருக்காங்க. வணக்கம். இங்கே மாணவர்களுடைய கண்டுபிடிக்கலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். நான் ஒவ்வொரு அறிவியல் கண்காட்சிக்கும் நான் வந்திருக்கேன், கலந்துருக்கேன். இது வந்து பெண்கள் ஆகட்டும், மாணவிகள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். அவங்க வந்து ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. எதுனா ஒன்றுனா புதுசாக இனோவேட்டிவாக செஞ்சு அவங்க வந்து வருங்கால சமுதாயத்தினருக்கு அதிலேருந்து ஒரு கண்டுபிடிப்பு பிடிச்சி ஒரு துளிர் விஞ்ஞானியாக வர்றதுக்கு இது வந்து அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைத்து மாணவிகளும் இந்த டேவில் வந்து நானே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து மாணவிகளை வந்து ஊக்கப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாத இந்த 7 நியூஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஹெல்மெட் என்ற ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. தம்பி, இது என்ன ஸ்மார்ட் ஹெல்மெட், என்ன இது, எதுக்காக யூஸ் பண்ண போகிறது? இப்போ வந்து ஆக்சிடென்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக இது வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோங்க சார். இந்த ஆக்சிடென்ட்டெல்லாம் வந்து நிறைய ஹெல்மெட் போடாமல் நடக்கிறதுனால நாங்கள் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோன்னா, இது வண்டியோட வீலை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஹெல்மெட்டை நம்ம போட்டால் தான் வந்து வண்டியோட வெஹிக்கிளோட வீல் மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகும். இப்போ நாம வந்து வண்டி ஓட மாட்டேங்குது, ஹெல்மெட் போடாதனால வண்டி ஓட மாட்டேங்குது சார். இப்போ இவங்க ஹெல்மெட் போடுறாங்கன்னா வண்டியோட வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஹெல்மெட்டு மறுபடியும் கழட்டிட்டாங்கன்னா வண்டியோட வீல் நின்றும் சார். இப்போ ஒரு வேளை அந்த ரைடர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அந்த ஆல்கஹாலோட ஸ்மெல் வந்து அது கண்டுபிடிச்சி, இந்த சென்சார் வந்து கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக வண்டி நின்றுங்க சார். இது வந்து க்யூரஸாக தான் சார், வருமா வராதா அதெல்லாம் அப்படி தான் சார் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சில ப்ராப்ளம்ஸும் சந்திச்சுங்க சார். தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஹெல்மெட்
வீட்டில் புதுசாக ஸ்மார்ட் ஹெல்மெட் கண்டிப்பாக வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படாமல் வகையில் ஹெல்மெட் அவசியத்தை வலியுறுத்தி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன எப்படி செயல்பட போகுது இது? சார் இது வந்து ஒரு ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் சார். இப்போ நம்ம வீட்டில் இப்போ வயசானவங்க இருக்காங்க, அவங்க எப்போ வேணால் அவங்க மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வீட்டில் ஏதாச்சும் டெக்கரேஷன் சொல்லி வச்சுக்கலாம். அதில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கோம். மணி பிளான்ட் வந்து இயற்கையாகவே ஒரு ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுறதுல ஒரு நல்ல பிளான்ட்னே வச்சுக்கலாம் சார். அதனால் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு மூக்கில் வாயில் வச்சோன்னா இப்போ மூச்சு விட முடியும். இப்போ நான் சைடில் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன். இப்போ இவனால் இந்த இதுக்குள்ளே இருந்தால் காற்று வருது, மூச்சு விட முடியுதா? இதில் இருந்தால் சார் இப்போ மூச்சு விட்டுட்ருக்கான். இது யாராச்சும் இப்போ வீட்டுக்குள்ளே அடைஞ்சிட்டாங்களோ, வெளியே போக முடியாத நேரத்தில், காற்று இல்லாத நேரத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். தேங்க்ஸ். பொறுத்த வரைக்கும் வீடுகள்லேயே இயற்கையான முறையில் வந்து எப்படி வந்து ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதே போல் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் மாணவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் புதுசாக இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. தம்பி இது என்ன பண்ணிருக்கீங்க, என்னது? இப்போ வந்து நம்ம அப்படியே கை காமிச்சோன்னா அதுவே தானாகவே தூக்கும். அப்புறம் நம்ம டஸ்ட்டை போட்ட உடனே அதுவே தானாகவே மூடிக்கும். அப்புறம் இந்த சென்சார் வந்து இங்கே சென்ஸ் கொடுக்கணும், அதுலேருந்து இந்த மோட்டர் சென்ஸ் போவோம், அதுலேருந்து இங்கே லிட்டு இது தூக்கிடும். இப்போ வந்து தம்பி உங்கள் பேர் என்ன, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள்? Sri Rajanika Matriculation School in Veladari. Our project is homemade water tank cleaner. பெரிய பெரிய டேங்க் தான் க்ளீன் பண்ணோம். அதோட இங்கே கீர் இருக்குது, அட்ஜஸ்ட் டைப் இருக்குது, மேலே எடுத்துக்கலாம் கீழே இருக்கலாம். அதோட மோட்டாருக்குனால ப்ரஷஸ் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா எல்லோரும் கீழே இறங்கி தேய்ப்பாங்க. ஸோ அது வந்து மூச்சு திணறல், முதுகு வலி, கால் வலி எல்லாத்துக்கும் வர்றதுனால யாருக்கும் வரக்கூடாதுன்னா நாங்கள் இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம். பொறுத்த வரைக்கும் அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய டேங்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷினை வந்து தயார்படுத்தியிருக்காங்க. தம்பி இது என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி விஷயம் இது? இது வந்து வாட்டர் பியூரிஃபையர் மிஷின் சார். பாப்பா உங்கள் பேர் என்னம்மா, என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? என் பேர் எம் மலர்ச்செல்வி. நாங்கள் வந்து ஏஐ டூல்டு கோகோனட் கட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கோகோனட் வரும். இதுங்க வர்றப்போ இங்கேருந்து வரப்போ இது ஸ்கேன் பண்ணி எத்தனை கோகோனட் வருது, இது வந்து ட்ரை கோகோனட் அரைச்சா இந்த பக்கம் தள்ளும், வாட்டர் கோகோனட் தான் இந்த பக்கம் தள்ளும். பாப்பா உங்கள் பேர் என்ன, என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்ன படைப்பு வச்சுருக்கீங்க நீங்கள்? என் பேர் பிருந்தாங்க அங்கிள். நான் வந்து ஏசியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னா ஹீட்டர், அதாவது வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஏசிகளை வந்து எந்த வகையில் குறைக்கணும், அதுக்கிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் பல்வேறு ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் மாணவர்கள் பல்வேறு அவங்களுடைய அறிவியல் படிப்புகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. நாமக்கல் திருச்செங்கோடு விருக்ஷா குளோபல் பள்ளியில் நியூஸ்7 தமிழ் நடத்தும் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி தொடங்கி மாணவர்கள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்.